தமிழ் பேச அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம விசிட்டிங் விசாவில் வரும்போது நமக்கு ஏர்போர்ட்டில் என்னென்ன ஆதாரம் கேட்பாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம் தான் அது. அதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் தொந்தரவு பண்ணால் அவங்க என்ன செய்வாங்கன்றதை பற்றி அந்த வீடியோவில் நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். நிச்சயமாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு பிடிச்ச வீடியோவாக இருக்கும், மற்றவங்களுக்கு யூஸ் பண்ணான வீடியோவாக இருக்கும். மற்ற நம்ம ஷேர் பண்ணுங்கள். அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நீங்கள் விசிட்டிங் விசாவில் வர போகிறீங்க, விசா உங்களுக்கு கிடைச்சிது. அப்படி கிடைக்கும் போது அது பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்குரிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தேவைப்படும். அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எடுக்கிறவங்க உங்களுக்கு அனுப்பி வச்சிருப்பாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹோட்டல் புக்கிங்கு, மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு யார் எடுக்கிறாங்கன்ற பாஸ்போர்ட்டு, மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அதாவது நீங்கள் காசி ஏர்போர்ட்டில் சேஞ்ச் பண்ணுற மாதிரி வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ரிட்டர்ன் டிக்கெட்டு, மற்றது உங்களோட விசா, இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை நம்ம எடுத்து வரும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளோட அதாவது நம்ம ஏர்போர்ட்டுக்கு உள்ளே என்ட்ரு ஆகும்போது பார்த்தீங்கன்னா என்ட்ரு ஆகி உள்ளே வந்தது பார்த்தீங்கன்னா பீரோ கட்டுறது இருக்கும். அதாவது நம்ம எம்ப்ளாய்மெண்ட் விசாவில் வரும்போது பீரோ கட்டுற இடம் இருக்கும். அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபீஸ் இருக்கும். அந்த ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது விசிட்டிங்கில் வரவங்களை அதாவது நம்ம ஃபுல் டாக்குமெண்ட்ஸ் இருக்கா அப்படின்றத அவங்க ஃபுல்லாகவே செக் பண்ணி அவங்க அப்ரூவல் தரவங்க, ஓகேங்களா. ஸோ அதுக்கு நம்ம அங்கே கொடுக்கும்போது நமக்கு அந்த அப்ரூவலுக்கு ஓகே, அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் செக் பண்ணி பார்த்து ஓகேன்னு சொன்னால் அவங்க சைனை வச்சு அனுப்பிடுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சில விஷயங்கள் சேஞ்ச் ஆகிருக்கலாம். அதாவது சம்டைம் டம்மி டிக்கெட்டாக இருக்கும், இல்லாட்டி ஹோட்டல் புக்கிங் பிளேயாக இருக்கும். அப்படி அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும்போது அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால், இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பிளேயாக இருக்குது, நீங்கள் சரி பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லி நம்மளுக்கு ரிட்டன் அனுப்பிடுவாங்க. ரிட்டன் அனுப்பி மறுபடியும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதே டாக்குமெண்ட்ஸ் மறுபடியும் கொண்டு காட்டும்போது அவங்களுக்கு கொஞ்சம் கடுப்பாயிரும். என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால், நீங்கள் அதே டாக்குமெண்ட்ஸ் தான் கொண்டு வரீங்க, இதை நீங்கள் திருத்தலை, அதனால் நான் உங்களுக்கு ஒரு நம்பர், அதாவது பார்த்தீங்கன்னா சார் ஒரு கம்ப்ளைண்ட் நம்பர் எழுதுவாங்க, சரியா. அந்த கம்ப்ளைண்ட் நம்பர் எழுதும் போது பார்த்தீங்கன்னா சார் நீங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது. அந்த கம்ப்ளைண்ட் நம்பர் எழுதாத மாதிரி நீங்கள் செய்து கொள்ளணும். அதாவது பார்த்தீங்கன்னா சார் நீங்கள் அவங்க டாக்குமெண்ட்ஸ் கரெக்டாக கொண்டு வரணும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சார் நீங்கள் அங்கே கொடுக்கும்போது அதிகமாக நீங்கள் கதையக்கூடாது, ஓகேங்களா. அதாவது அதிகமாக நீங்கள் ஏதாவது கூட்டி பேசி தீர்ந்தீங்கன்னு சொன்னால் அவங்க என்ன சொன்னால் அந்த கம்ப்ளைண்ட் நம்பர் எழுதுவாங்க. கம்ப்ளைண்ட் நம்பர் எழுதும் போது பார்த்தீங்கன்னா சார் அந்த ஏர்போர்ட்டை விட்டு நீங்கள் தாண்ட முடியாது. அந்த ஏர்போர்ட்டை விட்டு நீங்கள் தாண்டணும்னு நினச்சிங்கன்னு சொன்னால் நீங்கள் அதாவது நம்மளோட துபாய், ஸ்ரீலங்காவில் துபாய் எம்பசி இருக்குது, அங்கே போய் நீங்கள் பதிவு செஞ்சுட்டு வர மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் அவங்க சொல்லுவாங்க, ஓகேங்களா. ஸோ அதனால் தயவு செய்து யாருனாலும் நீங்கள் கொண்டு வர டாக்குமெண்ட்ஸ் கரெக்டான முறையில் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் அங்கே இருக்க அதிகாரிக்கு அதாவது எந்த ஒரு விளக்கமும் நீங்கள் கொடுக்கக்கூடாது, ஓகேங்களா. நீங்கள் அதிகமான வார்த்தைகளை இது கரெக்டாக இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், ஏன் இது பொய்யான டாக்குமெண்ட்ஸ் நாங்கள் கொண்டு வந்தால், இந்த மாதிரி அதிகமான வார்த்தையை நான் விடும்போது அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் பண்ண மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீலிங் வரும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கடுப்பில் உடனே அவங்க ஒரு கம்ப்ளைண்ட் நம்பரை எழுதிடுவாங்க. ஸோ அந்த நம்பர் எப்படி எழுதிப்பாங்க அப்படின்றத நான் இதில் ஷோ பண்ணணும், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதனால தான் இது தெரியாதவங்க தெரிஞ்சு கொள்ளணுன்றது தான். மற்ற அதுக்கு பிறகு நீங்கள் அது எழுதுனது பிறகு நீங்கள் ஜாட்டை கொடுத்து வந்தாலும் எத்தனை தடவை நீங்கள் டிக்கெட் போட்டாலும் உங்களை ஏர்போர்ட்டை விட்டு நீங்கள் தாண்ட விட மாட்டாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணேன். ஸோ தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க, தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கருத்தை கமெண்ட்ஸ் எழுதுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே பாய், see you.